இதன்படி கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன்னு சொல்லுகிற யாராவது இருப்பீர்களானால் நீங்கள் ஒரு விசை நீங்கள் எழுந்து நிற்கும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். நான் இன்றைக்கு தான் முதலாக இங்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற யாராவது இருப்பீர்களானால் நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண ஆவலாக இருக்கிறோம். பின்னாடி இருக்கிறாங்க, நல்ல கைத்தட்டி எல்லாரும் வாழ்த்தி வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 91:15. 91ஆம் சங்கீதம் 15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களோடு இருந்து எல்லாவற்றிலும் உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்துவார் என்று நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி புதிதாய் வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்த ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே நிறைவேறட்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த கஷ்டத்தோடு எந்த வேதனையோடு இவர்கள் வந்திருந்தாலும் அத்தனையும் கர்த்தர் மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இன்று முதல் நீர் கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்வை கர்த்தரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்கள் கரங்களிலே ஒரு ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் இல்லத்தில் வந்து நாங்கள் ஜெபம் பண்ண நீங்கள் விரும்பினால் உங்கள் முகவரியை நீங்கள் அதில் எழுதி கொடுத்து செல்லுங்கள். கூட்ட முடிவிலே நீங்கள் முன்பக்கமாக வந்தீங்கன்னா தலைமை போதகர் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் வருகின்ற சனிக்கிழமை வரையிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிறவர்கள் எழுந்து நிற்கலாம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிறவர்களுக்கு நல்ல கைத்தட்டி வாழ்த்துக்கள் சொல்வோம். எல்லாரும் நல்ல உற்சாகமாய் இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். ஏசாயா 58:14. ஏசாயா 58வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்கள் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால், தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தர் உங்களை பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி அமர பண்ணுவாராக. கர்த்தருடைய வாய் இதை சொல்லினதனால் அந்த வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். நம் வலது கரத்தை உயர்த்தி பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்கிற உடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக நன்மைகளையும் அனுகூலங்களையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரத்தில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை அமர பண்ணுவார் என்று சொன்ன இந்த வார்த்தைகள் இவர்கள் வாழ்விலே நிறைவேறட்டும். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என நாங்கள் கேட்கிறோம். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி இரட்சிப்பை ஆண்டவர் காண்பிக்க வேண்டும் என நாங்கள் கேட்கிறோம். அப்பா, கர்த்தர் எப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த காணிக்கை பகுதி முடிந்ததற்கு பிற்பாடு சாட்சிக்குரிய நேரம் உண்டு. சாட்சி சொல்ல விரும்புகிற தேவ பிள்ளைகள் நீங்கள் அதற்கு ஆயத்தமாகும்படி அன்போடு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற புதன்கிழமை நமக்கு கிறிஸ்துமஸ் தினமாக இருக்கிறதுனால் கிறிஸ்து பிறப்பு ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11 மணி வரையிலும் ஒரே ஆராதனையாக ஒரே நேரமாக இது நடைபெறும். கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்துமஸ் ஆராதனை வருகின்ற புதன்கிழமை காலை 9:30 முதல் 11 மணி வரை இந்த ஆராதனை நடைபெறும். தேவ பிள்ளைகள் நீங்கள் தவறாமல் வரும்படி உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கன்வென்ஷனுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். பழைய வருட புதிய வருட ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து இருக்கிற 4 நாட்கள் கூட்டத்திலும் கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்யும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து வருகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் அதிகாரப்படுத்துவீராக. ஆராதனை நடத்துகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் அதிகாரப்படுத்துவீராக.
திரளான ஜனங்கள் வந்து பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறபடி நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படி அன்போடு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இதுவரையிலும் இந்த கன்வென்ஷனுக்காக பெற்றிருக்கிற காணிக்கை 3,32,620 ரூபாய். இன்னும் அநேக தேவைகள் உண்டு. நாம் சொன்னது போல கிட்டத்தட்ட அது 15 லட்சத்திற்கு பக்கமாய் தேவைகள் உண்டு. நீங்கள் அதற்காக ஜெபிக்கும்படி அன்போடு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். திங்கட்கிழமை சுவிசேஷ ஊழியம் செய்கிற சகோதரர் புஷ்பாகரன் அவருடைய தலைமையிலே காலை 10 மணி முதல் 1 மணி வரை நம்முடைய சபையில் ஜெபம் ஏறெடுக்கப்படும். செவ்வாய்க்கிழமை கடலோர ஊழியம் செய்கிற சகோதரி ராணி அவருடைய தலைமையில் ஜெபம் நடைபெறும். புதன்கிழமை பாஸ்டருடைய தலைமையிலே ஜெபம் நடைபெறும் 25ஆம் தேதி. வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரையிலும் கடலோர ஜெப ஊழியம் செய்கிற சகோதரி புஷ்பமேரி அவருடைய தலைமையில் ஜெபம் நடைபெறும். சனிக்கிழமை ஜெப நடை ஊழியம் செய்கிற குழுவினர் சகோதரி லலிதா அவருடைய தலைமையில் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். இதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா நாட்களும் மாலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும் நம்முடைய கன்வென்ஷன் மைதானத்தில் ஜெபம் நடைபெறுகிறது. தெய்வ பிள்ளைகள் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கன்வென்ஷனுக்கான இந்த போஸ்டர்ஸ், அதில் சுவரொட்டிகள் முன்பக்கமாக இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதில் 1 அல்லது 2 எடுத்துக்கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தெரு முனையில் நீங்கள் அதை ஒட்டி உதவி செய்யும்படி அன்போடு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். 1 அல்லது 2 எடுத்துகிட்டு போங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே சுவர்கள் இருக்கிறதோ அங்கே நீங்கள் ஒட்டி அதை நீங்கள் விளம்பரப்படுத்தும்படி அன்போடு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஒட்டக்கூடாது என்கிற இடத்துல என்ன பண்ணி தயவு செய்து ஒட்டிடாதீங்க. ஸ்டிக் நோபல்ஸ் நோட்டீஸ் ஒட்டாதீர்கள். அப்படி நான் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒட்டி என்ன பண்ண சிரமத்தை ஏற்படுத்தாதீங்க. ரொம்ப கவனமாக அதை நீங்கள் செய்யும்படி அன்போடு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 3 திருமண தகுதி அறிவிப்புகள் உண்டு. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கன்னியாகுமரி மாவட்டம் ஆலஞ்சி அஞ்சல் வடல்விளையில் வசிக்கும் திரு அருள் திருமதி அல்போன்சால் இவர்கள் மகள் அனிஷாவுக்கும், கன்னியாகுமரி மாவட்டம் திக்கணங்கோடு அஞ்சல் கோணத்து விளையில் வசிக்கும் திரு ஸ்ரீகுமாரன் அல்போன்சால் இவர்களுடைய மகன் எஸ் அகின் ஷகினுக்கும் 23/12/2024 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு ஆலஞ்சி புனித சவேரியார் சமூக நலக்கூடத்தில் வைத்து திருமண நிலையில் இவர்கள் ஒன்றாய் இணைகிறார்கள். இவர்கள் இணைக்கக்கூடாத தக்க காரணம் கண்டால் சபை போதகருக்கு இன்றைக்கு தெரியப்படுத்தும். இது 3வது தகுதி. தேவனுடைய பெரிதான கிருபையினால் கன்னியாகுமரி மாவட்டம் பொட்டல் விளை மேல்மிடாலம் உதயமார்த்தாண்டம் அஞ்சலில் வசிக்கும் திரு தாம்சலி திருமதி அருள்மேரி இவர்களின் மகன் டி ஜெபினும், கன்னியாகுமரி மாவட்டம் கீரியான் தோட்டம் பூட்டியட்டி அஞ்சலில் வசிக்கும் திரு வில்சன் திருமதி எஸ்கலின் தீபா இவர்களின் மகள் டபிள்யூ பபிஷாவும் 3/1/2025 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பூட்டேற்றி புனித அந்தோனியார் பொன்விழா அரங்கத்தில் வைத்து திருமண நிலையில் ஒன்றாக இணைகிறார்கள். இவர்கள் இணைக்கக்கூடாத தக்க காரணம் கண்டால் சபை போதகருக்கு 11 நாட்களுக்குள் தெரியப்படுத்தவும். இது 2வது தகுதி. தேவனுடைய பெரிதான கிருபையினால் கன்னியாகுமரி மாவட்டம் வாணியக்குடி அஞ்சல் கண்டர் விளாகம் மேட்டுக்கடையில் வசிக்கும் திரு ஜோசப்ராஜ் திருமதி டயஸ் மேரி இவர்கள் மகள் ஜே எத்திஷாவுக்கும், கன்னியாகுமரி மாவட்டம் இனியம் அஞ்சல் வசிக்கும் திரு ஈசாக்கு திருமதி சிரோமணி அவர்களின் மகள் ஆண்டனி ராஜுக்கும் 6/1/2025 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு கருங்கல் இயேசு நம்மோடு திருச்சபையில் வைத்து திருமணம் நடைபெறுகிறது. இவர்களை இணைக்கக்கூடாத தக்க காரணம் கண்டால் சபை போதகருக்கு 14 நாட்களுக்குள் தெரியப்படுத்தும். இது 1வது தகுதி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக ஒரு விசை கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கு என்று காணிக்கைகளை நாம் செலுத்த இருக்கிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நாம் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் அதை பெருக பண்ணும்படியாக நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கரங்களிலே எடுத்து வைத்துக் கொள்வோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வாழ்வின் ஆதாரத்திற்காக, எங்கள் வாழ்க்கையின் பொருளாதார தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொள்வதற்காக நாங்கள் உழைத்து
சம்பாதிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்து வருகிறீர், உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. இவைகளிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டவைகளை உமக்கு தந்து அதை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதித்து பெருகச் செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய நாம மகிமைக்காய், ஊழியத்திற்காய் இது பயன்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரை நம்பி இளைப்பாறுவேன்.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீங்களும் குடும்பமா பாட்டு பாட விருப்பப்படுறவங்க தயவு செய்து தாராளமாக வந்து பாடலாம். பாருங்க, அப்பா மக என்ன அழகாக பாடினாங்கல்ல, நீங்களும் பாடினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குடும்பமாய் வந்து நீங்களும் இது போன்ற பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த உங்களை நாங்கள் அன்பாய் அழைக்கிறோம். இப்போது சாட்சிக்குரிய நேரம். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சியாய் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் முன் வரும்படி அன்போடு கேட்கிறோம். சாட்சி சொல்கிறவங்க கொஞ்சம் நேரத்தை மனதில் வைத்து சுருக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் என்னை என் குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பையனுடைய உயர்கல்வி 2 வருஷம் ஹையர் ஸ்டடீஸில் கர்த்தர் கிருபையாய் அவனுக்கு கழிந்த ஆகஸ்டில் முடிக்க கிருபை செய்தார். அதற்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ போராட்டம் வேதனை கண்ணிகள் வந்தாலும் கர்த்தர் கிருபையா எங்களை பாதுகாத்தார். கடல் தொழில் செய்கிற என் கணவரை இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்தார். குறிப்பாக கழிஞ்ச டிசம்பர் 20ஆம் தேதி எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. அந்த ஆப்ரேஷனில் 5.5 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்தது. டாக்டருடைய வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. டாக்டருடைய கணிப்புகள் எல்லாம் பொய்யாக்கும்படியாக கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்தார், பாதுகாத்தார், கூட இருந்தார், தப்புவித்தார். திரும்ப ஊழியம் செய்ய முடியுமான்னு இருந்த ஒரு சூழ்நிலை. அப்படி சரீர பலவீனத்திலையும் 6 மாதத்துக்கு பிறகு கர்த்தர் கிருபையா அந்த ஊழியத்தில் இணைஞ்சு செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டின தேவனுக்கு கொடாகோடி ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் தூர பிரயாணங்களில் பிரயாசம் எல்லாம் கையின் பிரயாசம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்தது. கர்த்தர் கொடான கோடி நன்றி. என் கழுத்தை சுற்றிலும் 1000-10,000 நாவுகள் இருந்தாலும் போதாது, அந்த ஆப்ரேஷனில் கூட இருந்து தப்புவித்த தேவனுக்கு கொடாகோடி ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய பெரிதான நாமத்திற்கு நான் தேவனை மகிமைப்படுத்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கழிந்த மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் சுமார் ஒரு 10:30 மணி டைம் இருக்கும். நான் என்னுடைய வீட்டுக்கு மேலே ஒரு காரியத்துக்காக ஏறின போது காலு தவறி கீழே விழுந்து விட்டேன். ஆஸ்பத்திரி போக வேண்டும் என்று அழைத்தார்கள். நான் சொன்னேன், என்னுடைய பெரிய தேவன் என் டாக்டர், ஆஸ்பத்திரி வரமாட்டேன் என்று சொல்லி சாயங்காலம் ஒரு 4 மணி டைம் இருக்கும்போது காலு நல்ல வலியாக இருந்தது. வைத்தியசாலையில் கொண்டு சும்மா போய் மருந்தனை மாத்திரம் வாங்கி போட்டோம். வேறு ஒன்று நாங்கள் செய்யவில்லை. எல்லாரும் சொன்னார்கள் ஆஸ்பத்திரி போக வேண்டும், எக்ஸ்ரே எடுக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று. நான் சொன்னேன், நான் போகவே மாட்டேன். கிட்டத்தட்ட 27 வருஷமாக ஆஸ்பத்திரிக்கு போவதோ மருந்து மாத்திரை சாப்பிடுவதோ இல்லை. சுமார் ஒரு 15 அடி பக்கத்திலிருந்து கீழே விழுந்த என்னை என் தேவன் தாங்கி என்னை சுகப்படுத்தின கிருபைக்காக என் தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கழிந்த நாட்களாக மேலே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். இந்த வாரம் நான் சொல்லியிருந்தேன் ஆண்டவரிடத்தில், நாங்கள் வீட்டில் ஜெபிக்கும் பொழுது ஜெபித்திருந்தோம், நான் முன்பக்கம் போய் உட்கார வேண்டும் என்று சாட்சி சொல்ல வேண்டும் தேவனே, அதற்கான கிருபையை நீங்கள் தாருங்கப்பா என்று நாங்கள் வீட்டிலே ஜெபித்திருந்தோம். சபையில் எல்லாரும் நீங்கள் ஜெபித்திருந்தீர்கள். கழிந்த வாரத்திலும் அநேக நாட்களாக நீங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலும் எனக்காக ஜெபித்திருக்கின்றீர்கள். உங்கள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் கொடுத்த பாதுகாப்புக்காக, எந்த சேதும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்ததற்காக நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் கடந்த ஒவ்வொரு வருடமும் கண்மணி போல பாதுகாத்தார். கடந்த நாட்களிலே நான் ஒரு 8-9 வருடங்களாக ஒரு கல்லூரியில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன், தனியார் கல்லூரியில். கவர்மெண்டில் ஜாபுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எல்லா இடத்துலையும் 50 லட்சம் 1 லட்சம் 1 கோடியும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தாவே எனக்கு ஒரு 50,000 ரூபாய்க்காவது எனக்கு ஒரு கவர்மெண்டில் ஒரு ஜாபு கிடைக்கணும்னு நான் ஆசையோடு கேட்டுகிட்டே இருந்தேன், ஜபித்து கொண்டிருந்தேன். கர்த்தர் கேட்டு துபாய் தேசத்தில் ஒரு டீச்சர் வேலை கிடைக்க கிருபை செய்தார். அது மட்டும் இல்லை, இந்த 8 மாதத்தில் 2 முறை ஊருக்கு வருவதற்கும் கிருபை செய்தார். இன்னும் கர்த்தர் அநேக அற்புதங்களை எங்கள் வாழ்விலே செய்தார். என்னுடைய அக்காவுடைய மகன் வெளிநாட்டிற்காக போவதற்கு தயாராகி கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு மெடிக்கல் எக்ஸாமில் சுகர் என்று சொன்னார்கள். அவனுக்கு வயது 19. அப்போ என்ன செய்வதுன்னே தெரியல. அப்பா வேற இல்லை அவனுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அக்காவும் அழுதுகிட்டே இருந்தாங்க. அந்த டைமில் 2வது எக்ஸாமின் போது அவனுக்கு சுகர் ஒன்றுமே இல்லை என்று சொல்லவும்
சொன்ன கர்த்தர் கிருபை செய்தார் மட்டுமல்ல, கர்த்தர் தேசத்தில் அவனுக்கு வேலை கிடைக்க கிருபை செய்தார். அதற்காக கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லி சிறு சாட்சியை முடிக்கிறேன். ஆமென். இந்த வேலை காரியங்களை கர்த்தர் செய்த அற்புதங்களுக்காகவும் ஆண்டவர்களை வழிநடத்தி வந்த விதங்களுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாய் நிறுத்தின தேவாதி தேவனுக்கு கோடான கோடிஸ்தலிருந்து நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் கடந்த 2002 ஆண்டில் இந்த சபையில் ஒரு இழப்பின் மத்தியில் இந்த இடத்துல நாங்கள் கடந்து வந்தோம். இத்தனை ஆண்டுகளும் என் தேவன் இந்த சபையில் எங்களை நிலைநிறுத்தி அவரை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ நெருக்கங்கள் மத்தியிலும் விழுந்து போகிற நிலையிலும் கர்த்தர் எங்களை எழும்பி நிற்க பண்ணி இந்நாள் வரை நிற்க கிருபை செய்திருக்கிறார். அதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் மகனுக்காக கர்த்தர் ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். அவனுடைய திருமணத்திற்காக நாங்கள் ஜெபித்து வந்தோம். ஏசப்பா அவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற துணை கர்த்தர் கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தரிடம் ஜெபித்து வந்தோம். அநேக நெருக்கங்கள். ஆனாலும் ஏசப்பாட்ட ஒரு வார்த்தை மட்டும் கேட்டேன், ஏசப்பா என் மகனுக்கு அவருடைய மகளை தருகிறவர் என் வீட்டிற்கு கடந்து வர வேண்டும் என்று. அதே போல ஒரு நபர் எங்கள் வீட்டிற்கு கடந்து வந்து எங்களுடைய ஆஸ்தியை அந்தஸ்தியை பார்க்கவில்லை, அவருடைய மகளை எங்களுக்கு தந்து கடந்த டிசம்பர் மாதம் அழகாக அவனுடைய திருமணத்தை நடத்தி வைத்தாங்க. அதே போல அதற்கு அடுத்ததாக என் மகனுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து கடந்த அக்டோபர் மாதம் 14 தேதி ஒரு அழகான ஆண் பிள்ளையை கர்த்தர் எங்களுக்கு தந்து அந்த இடத்துல எங்களை மகிமைப்பட செய்தார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் இன்னும் அநேக நன்மைகளை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் வாழுகிற தேசத்தில் நாங்கள் சாட்சியாய் ஒவ்வொரு நாளும் நிற்க தேவன் கிருபை செய்யும்படி நீங்கள் அனைவரும் ஜெபிக்கும்படி என்னுடைய எளிய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எல்லா நன்மைகளுக்காய் ஒரு விசை கூட கரமுயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அடிமையுடைய வாழ்க்கையிலும் கூட நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருந்து ஜீவன் சுகம் பலன் எல்லாவற்றையும் தந்து வர இருந்த எல்லா அபத்து மோசங்களுக்கும் விலக்கி மீட்டு கண்ணீருக்கும் காலை இடறுதலுக்கு நீங்களாக்கி ரட்சித்து இம்மட்டுமாக அடிமையும் குடும்பத்தையும் சொந்தங்களையும் கூட பாதுகாத்து வருகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அடிமையும் கூட ஆரம்ப நாட்களில் சில குடும்ப பிரச்சனை சோர்வின் காரணமாக ஆராதனைக்கு வராமல் இருந்த நாட்கள் உண்டு. அப்போது ஆவியானவர் தாமே பிதாவின் வலது வருஷத்தில் இருந்து கொண்டு எண்ணு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிற அந்த ஜெப சத்தம் காதில் தொனித்து கொண்டே இருக்கு. அதோடு கருங்கலேஸ் நம்மோட பாஸ்டர் அவர்களும் ஏங்கி அழுது ஜெபிக்கிறதான அந்த ஜெப சத்தம் அநேக நாட்கள் காதில் தொனித்து கொண்டே இருக்கும். அப்போது நான் ஆராதனையை கடந்து வருவேன். அப்படி இருக்கும்போது முதலாவதாக ஏசப்பா சுவிசேஷ ஊழியத்தை சபைக்கு திருவுளம் பற்றினார். அதன்படி அந்த சுவிசேஷ ஊழியம் ஆரம்பித்தது. இப்போது கர்த்தர் சபைக்கு அநேக ஊழியங்களை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் கூட ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் சந்தோஷம் சமாதானத்தோடு உற்சாகத்தோடு ஊழியத்தை செய்ய கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அடிமை சோர்ந்து போகிறதான நேரங்களிலும் கூட சுமார் 2 வாரத்துக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் தாமே அடிமைக்கு ஒரு கிஃப்டை தந்தார். அதே சோத்திரம் பாஸ்டரம் இந்த லைசா காலுமா கையில் எடுத்து தந்தாங்க. அது என்னன்னா 365 நாட்கள் ஆவியானவரோடு என்ற தலைப்பில் அந்த கிஃப்ட் கிடைத்தது. கர்த்தர் அடிமை அப்படியாக ஆற்றி தேற்றி வழி நடத்தி வருகிறார். இன்னுமாக சோத்ரா அந்த இன்னும் சோர்ந்து போகிற நேரங்களே சபையின் சார்பாக நடக்கிற பரிசுத்த சேனை ஊழியம் என்று நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு புக்கு தருவாங்க. அதை படித்து அதை வினாவிட எழுதும்போது அதற்கு பரிசும் தருவாங்க. ஏனென்றா இந்த சோர்வு மாறி கர்த்தர் அது ஒரு உற்சாகத்தின் ஆவியை தந்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். சோத்ரா இன்னும் இந்த அடிமையோட தம்பிக்கு மகளுக்கு திருமண தடைகள் காணப்பட்டது. அது கர்த்தர் அநேகர் ஜெபித்தார்கள். பாஸ்டர் குடும்பம் இன்னும் உடன் ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாரும் ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஏசப்பா இறங்கி பிள்ளைக்கு திருமணம் நடந்தது. ஒரு குழந்தையும் கட்டிட்டு தந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீ மகனுக்கும் கூட காலேஜில் படிக்க இடம் கிடைக்காமல் இருந்த தடையின் காரணமாக இப்போது கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு ஒரு அரசாங்க காலேஜில் படிக்க கிருபை செய்தார். கர்த்தர் செய்த எல்லா அபாரங்களுக்காகவும் நன்றி செலுத்தி கர்த்தர் அடிமையுடைய வாழ்க்கையிலும் கூட பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். சோத்ரம் மை பிரசன்ஸ் ஷால் கோ வித் தி என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லு என்று சொல்லப்பட்டிருப்ப அந்த வசனத்தின்படி கர்த்தர் நடத்தி வருகிறார். அதற்காக கர்த்தருக்கு கோடி நன்றி செலுத்தி சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவர் கொடுத்த உற்சாகத்தின் ஆவிக்காகவும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் நிற்பதும் நிர்மலமாக அதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே ஸ்தோத்திரம். இது இம்மட்டுமாக தேவன் இந்த ஆண்டு முழுவதும் என் கணவரே, என் பிள்ளைகளை, என்னையும் சுகபத்திரமாக பாதுகாத்து எந்த கடனும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்து தேவன் நடத்தி வருகிற மேலான கிருபைக்கு நன்றி. உன்னை காக்கும்படி நான் என்னோடு கூட இருக்கிறேன் என்ற வசனத்தின்படி தேவன் இம்மட்டுமாக எங்களை காத்து வருகிறார். எந்த பொல்லாப்புக்கு ஒப்பு கொடுக்காதவருடி வாதி உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்ற வசனத்தையும் தந்து தேவன் பாதுகாத்து வருகிறார். நல்ல ஒரு வீட்டை தந்தார். அந்த இடத்திலே தேவன் என்னை கொண்டு தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்யும். அந்த இடத்தில் இருக்கும் ஜனங்களை இந்த இடத்துல கொண்டு வரவும் தேவன் கிருபை செய்வாராக. தேவனுக்கு நன்றி. இன்னுமாக பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பிள்ளை கொஞ்ச நாளாக குழந்தை இல்லாத இருந்தால் அவளுக்காக ஜெபித்து தேவனாக அழகான ஒரு குழந்தையை கொடுத்தார். அவளை பயந்திருந்தால் எனக்கு சுகமான பிரசவம் வேண்டும் அன்றி அதற்காக ஜெபியுங்கள்னு சொன்னால் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அவளுக்கு தேவன் எந்த இது இல்லாதபடி சுகமான பிரசவத்தையும் கொடுத்து நல்ல அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி. தேவன் நடத்தி வரும் மேலான கிருபைக்கு மிக மிக நன்றி சொல்லி என் எளிய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தர் இவர்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்ததற்காக எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பிள்ளைங்க எனக்கு. இவனுக்கு ஹெர்னியா இருக்குது அப்படின்னு ஸ்டொமக் பெயினில் ஸ்கேன் எடுக்க போனோம். ஹெர்னியா இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஒரு டீச்சர் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், அடுத்த ஸ்கேனில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை அடுத்த ஸ்கேனே எடுக்க வேண்டாம், டாக்டர் கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் தான் அப்படின்னு. இல்லை நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்பவும் 2 ஸ்கேன் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அடுத்த லாஸ்ட் ஸ்கேனில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், நீங்கள் சந்தோஷமாக போங்க அப்படின்னு டாக்டர் சொல்லி அளவுக்கு கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி. அதுக்கப்புறம் 1 வீக் தாண்டலில் இவனுக்கு ஸ்வெல்லிங் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது அவனுக்கும் ஹெர்னியா, ஆனால் பெரியவனுக்கு ஸ்வெல்லிங் இல்லாமல் இருந்துச்சு, அவனுக்கு வீக்காக இருந்துச்சு. அப்போவும் அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு. நான் நம்பிக்கையோடு அவனுக்காகவும் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணேன். 2 நாள் முன்னாடி ஹாஸ்பிட்டல் போனோம். அவங்க சைனெல்லாம் வாங்கியாச்சு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஸ்கேன் எடுக்கும்போது 6 mm இருந்த வீக்கம் 4 mm ரெடியூஸ் ஆகிருக்கு. 1 month நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடுகளவில் நாங்கள் மலையளவு விசுவாசிக்கிறோம். கண்டிப்பாக இவனுக்கும் ஆப்ரேஷன் இல்லாமல் கடவுள் கிருபை செய்வார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் பிள்ளைக்கு இன்னும் அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, 2 பிள்ளைகளுக்கு கர்த்தர் இதுவரையிலும் கொடுத்த சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். மருத்துவர்கள் கண்டு ஆச்சரியப்படும்படி ஒரு மாற்றம் இந்த சரீரத்தில் சம்பவிக்கட்டும். நாங்கள் இப்பொழுது சபையாராக ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இப்பொழுதே ஒரு பூரண சுகத்தை கர்த்தர் தந்ததற்காய் நன்றி நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் பலப்படுத்தி சகாயம் பண்ணு ஆண்டவர். இனிமேல் அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று சொல்லும் அளவு உம்முடைய அற்புத செயல் நடக்கட்டும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு இந்நாள் வரை எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு திடீர்னு இதே படபடப்பும் நெஞ்சு வலியுமா இருந்தது. ஹாஸ்பிட்டல் போனோம், இசிஜி எல்லாம் எடுத்தாங்க. அப்போ நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு. இசிஜியில் நார்மல் வந்தது. ப்ரெஷர் பார்த்தாங்க, ஹை ப்ரெஷராக இருந்து 1 month டேப்லெட் எடுக்கணும். அப்படி ப்ரெஷர் தீரலைன்னா கண்டினியூஸாக டேப்லெட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு 1 monthலேயே ப்ரெஷர் நார்மல் ஆகிட்டு. எங்கள் அப்பாவுக்கு சுகர்னால இந்த காலில் விரலில் ஒரு புண்ணு 2 month ஆகியும் அந்த புண்ணு குணாகலை. டாக்டர்ஸ் இனி இந்த விரலை ரிமூவ் பண்ணிடணும்னு சொன்னாங்க. நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த புண்ணு குணாயிட்டு சுகந்தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக நம்ம எல்லாரும் அவங்களோடு இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. எங்களை குடும்பமாய் சிறு சாட்சியை நிப்பாட்டின தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 2023 நவம்பர் 29 எனக்கு அபாஷன் ஆச்சு. அந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது தேவன் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு. அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளை பெற தேவன் அனுகிரகித்தார் என்ற ரூத்தின் புஸ்தகத்திலிருந்து கொடுத்தாங்க. அந்த வசனத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபித்தேன். இந்த நவம்பர்
நான் 3 தேவன் ஒரு ஆண் பிள்ளையை பெற என் தேவன் அனுகிரகித்தார். அது மட்டும் இல்லாமல் மே மாதத்தில் எனக்கு விசா எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. 4 மாதம் விசா எக்ஸ்பைரி ஆனதுலேருந்து நான் அப்ளை பண்ணோம், ரினியூவல் பண்ணோம், கேன்சல் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் ஏசப்பா செப்டம்பர் மாதத்தில் அது ரினியூவல் ஆகி அப்ரூவல் ஆகி கிடைக்கிறதற்கு கிருபை செஞ்சாங்க. பிள்ளைக்கு அப்ளை பண்ணோம். பிள்ளைக்கு அப்ளை பண்ணும்போது 3 தடவை ரிஜெக்ட் ஆச்சு. 4வது தடவை அப்ரூவல் ஆகவும் 4 நாள் கழித்து ஐடி கிடைக்கவும் குடும்பமாக இந்த தேசத்தில் வந்து வரவும் என் தேவன் கிருபை செய்தார். குடும்பமாக இன்னைக்கு சாட்சியாக நிற்கவும் தேவன் அனுகிரகித்த தேவனுக்கு எல்லா கொடிக்கும் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர் செய்த இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்த எல்லா அனுகிரகத்திற்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். நல்ல கைத்தெழுந்த சரணத்தை. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. இயேசு ராஜா நீர் செய்த நன்மைகளை எல்லாரும் சேர்ந்து கைதட்டி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எத்தனையோ சாட்சிகளை கர்த்தர் எழுப்பினார். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்கள். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அவர் தந்த கிருபைகள். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் எங்களை காத்தீரே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஜாயன் பலனானி எதற்கு பயமில்லையே. ஓ இயேசு ராஜாயன் எதற்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். கரமுயர்த்தி ஆராதனை உமக்கே. சந்தோஷமாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்த பாதுகாப்புக்காக உமக்கே ஆண்டவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. நல்ல கரங்களை தட்டி இன்னைக்கு சாட்சியாய் நிறுத்தப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் நம்மையும் சாட்சியாய் நிறுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ அற்புதங்களை, எத்தனையோ அதிசயங்களை, எத்தனையோ பாதுகாப்பை தந்து நம்மை வழிநடத்தினார். எல்லாரும் கரங்களை தட்டி தெய்வமே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கனமும் நாங்கள் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் 2 பிள்ளைகளை நாம் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். 2 பிள்ளைகளையும் நாம் பிரதிஷ்டை செய்யும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பதாக ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய ஒரு வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் 15ஆம் வசனத்திலும், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் சொல்லு, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான் என்று நல்ல ஒரு வார்த்தையை சாலமோன் ஞானி பிள்ளைகளை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். 15ஆம் வசனம், பிள்ளையினுடைய நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும், அது தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 15ஆம் வசனத்தில்
அப்போ பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நம்ம நடத்தணும். நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தலைன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் வழி தவறி ஓடுவதற்கு காரணமாக இருக்கிறது. பிள்ளையினுடைய நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்குது. அதனுடைய தண்டனையின் பிரம்பு அவனை அகற்றும் என்று சொல். அவருடைய செய்கிற தவறுக்கு ஒரு பிரம்பு, அதாவது முட்டுக்கு கீழே அடி கொடுத்து வளர்க்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்கிறான் என்று சொல்லி. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் பிள்ளைகள்னால மகிழ்ச்சி இல்லை. அதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அப்படிதான், உலக பிராகாரமாக இருந்தாலும் அப்படிதான். இன்னைக்கு உலக பிராகாரமாக இருக்கிற பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறதை நான் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருகிற அநேக பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படியவில்லை, வேதத்துக்கும் கீழ்ப்படியவில்லை, ஏதோ ஆவிக்குரிய ஜீவியங்கள் என்று காட்டி காட்டி பாவத்துக்குள்ளே ஓடுகிறதையும் நான் பார்க்க முடிகிறது. அன்னைக்கு அநேக பெற்றோர்கள் பிள்ளைகள் நிமித்தம் கதறுகிறார்கள். அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து மகிழவும் செய்கிறார்கள். அதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், அவன் பெரியவனாக இருந்தாலும் சின்னவனாக இருந்தாலும் பெற்றோருடைய கவனங்கள் என்ன என்று நாம் வேதத்திலே நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தா, நம்முடைய பிள்ளைகள் வீட்டில் எப்படி இருக்கிறான், வெளியில் எப்படி இருக்கிறான், ஆண்டவர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறான், வீட்டில் எப்படி நடந்து கொள்ளுகிறான், வெளியிலே எப்படி நடந்து கொள்ளுகிறான்னு சொல்லி ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை நன்கு கவனிக்கணும். நீங்கள் கவனிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் உண்மையான பெற்றோர்கள் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஆனால் நம்முடைய வீட்டில் எப்படி அவன் இருக்கிறான், அதே நேரத்தில் வெளியே போயிட்டு வாரான், விசாரிக்கணும். என் பிள்ளை வெளியே வாரான்னு, அவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லிட்டு விசாரிக்கணும். இது ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த மனோவா. ஆண்டவரே, என் பிள்ளையை நான் எப்படி நடத்தணும் என்று சொல்லி ஆண்டோட கேட்க ஆரம்பித்தான். ஆண்டு கற்பத்தில் 2 பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த பிள்ளையை குறித்து விசாரிக்க தேவ சமூகத்தில் போனார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால ஒன்று, உங்களுடைய பிள்ளைகள் வீட்டிலும் வெளியிலும் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பெற்றோர்கள் அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏனென்றால் இன்னைக்கு அநேக பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு தூரமாக நிற்கிறது, பெற்றோர்களை ஏமாற்றமும் செய்கிறது. இரண்டாவது, உங்களுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே வாழ்க்கையில் முன்னேறி தேவ பக்தியிலே நிறைவான அன்பில் அவன் வீட்டில் நிரம்பி இருக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறீங்க சற்று சிந்தித்து பாருங்க. அவனு காலேஜ் படிப்பு ஸ்கூலு எல்லாம் அனுப்பி விடுறீங்களே, நல்லது தான், அது கண்டிப்பாக வேணும். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ வளர்ந்துருக்கிறாங்க? ஜெபத்தில், வேத வாசிப்பில், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில், பெற்றோருக்கு கீழ்ப்படுதல் எப்படி வளர்ந்திருக்கிறார்கள் சொல்லி எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறீர்கள்? பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறீர்கள்? அதை கவனமாக அந்த பெற்றோர்கள் தேவ பக்கத்தில் நிறைவான அன்பு உங்களுடைய பிள்ளைகிட்ட இருக்குதா? உங்கள் வீட்டில் நிரம்பி இருக்க நீங்கள் பாடுபடுகிறீங்களா? நீங்கள் பாடுபடணும். உங்களுடைய பிள்ளைகளை நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஆண்டோட பிள்ளைகளை ஸ்கூலு டியூஷன் காலேஜுன்னு சொல்லிட்டு 4 மணிக்கும் 3 மணிக்கும் பிள்ளைகளை அதிகாலையில் டியூஷனுக்கெல்லாம் அனுப்பிவிடுறீங்க. ஆனால் இந்த வேத பாட வகுப்புக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி விடுவதற்கு அநேக பெற்றோர்களுக்கு மனசு இல்லை. எப்படி உங்களுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியும்? உலக பிரகாரமாக வளர்ந்து விடுவார்கள், உலக ஆசீர்வாதத்தை பெற்று விடுவார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு உலக ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும் பொழுது அநேக பெற்றோர்கள் கதறுகிறதையும் கண்ணீர் வெடிக்கிறதையும் நான் வாயை கட்டி வயிற்ற கட்டி, நான் படிக்காதவனாக இருந்தாலும் என் பிள்ளைகளை நான் படிக்க வச்சேன்,
இன்னைக்கு என் பிள்ளைகள் என்னை கவனிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு எத்தனையோ பெற்றோர்கள் கதறுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றேனேன்னு சொல்லி. சில பெற்றோர்கள் களி கூறுகிறார்கள். சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு என் அப்பா எங்கள் அம்மா இப்படி தான் வளர்த்தாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் சிலவங்களுடைய வாழ்க்கையில் அந்த எண்ணமே இல்லை. நேற்று ஒரு தகப்பனும் தாய் வந்து அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். கீழ்ப்படியில பாஸ்டர், எவ்வளவுதான் சொன்னாலும் கீழ்ப்படியில பாஸ்டர். அவங்க சொன்ன வார்த்தை வேறு, அழுத கண்ணீர் வேறு. ஆனால் இன்னைக்கு அவன் அது ஆவிக்குரிய பிள்ளை, ஆவிக்குரிய சபையில் வளர்கிற பிள்ளை. இன்னைக்கு அந்த ஆவிக்குரிய பிள்ளை சபையில் வளர்கிற பிள்ளை அழுகுது. பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள் ஒரு வேளை ஒரு தப்பிதம் செய்யும் பொழுது, ஒரு தவறு செய்யும் பொழுது, அந்த தப்பிதத்தை பெற்றோர்கள் மறைப்பதற்கு பிரயாசப்படாதீர்கள். ஒரு ஆளுது சொல்லுது, உன் பிள்ளை தப்பு பண்ணிட்டான், அந்த பிள்ளை கிட்ட வச்சு அவன் செய்யவே மாட்டான்னு சொல்லாதீங்க. கேட்கணும், நீ தப்பு பண்ணியா? அவன் முழிக்கிற முடியல, அவன் தப்பு பண்ணா சரி. அந்த நேரத்தில் அந்த செய்த தப்புக்காக பெற்றோர்கள் கண்டிக்காவிட்டா அவன் பெரிய பெரிய தப்பை செய்துட்டு வர எப்படி வருவான்னா, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் யார்கிட்ட எங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு பெரிய பெரிய தப்பிதத்தை செய்து வந்து அவன் கடைசியில் இன்னைக்கு பார்த்தா எத்தனையோ வாலிப பிள்ளைகள் திருடுகிறது, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் கடத்தல் மன்னர்களாக இருக்கிறார்கள், எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை விட்டே தூரம் போயிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகள் சட்டங்களை மதிக்கவும் அவற்றுக்கு கீழ்ப்படியவும் நீங்க பிரயாசப்பட்டு தான் ஆகணும். நீங்க பிரயாசப்படாவிட்டா என் பிள்ளை நீங்க சொல்வதற்கு எந்த தகுதியுமே உங்களுக்கு இல்லை. பிள்ளைகளுக்காக நான் கதறணும். இன்னைக்கு பாஸ்டருக்கு பிள்ளை 2 தந்தாங்க. அதை என்ன நினைச்சா செய்தான், அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையிலும் சனிக்கிழமை தோறும் பிள்ளைகளை வச்சு, ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் தூரம் போய்விடக்கூடாதப்பா. ஏன்னா ஆண்டுடைய சமுதிரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணி நாங்கள் ஜெபித்தோம். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு இருக்கிறாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவருடைய பாவத்தில் எங்களுடைய பிள்ளைகள் மூழ்கி விடக்கூடாது, உலகத்துக்குள்ள என்னுடைய பிள்ளைகள் போய்விடக்கூடாது என்று சொல்லிக்கிட்டு, உங்களுடைய பிள்ளைகள் பலவிதமான சோதனைகளுக்கு உட்பட்டு ஆண்டுல போய் கெட்டு போகாதபடிக்கு அளவுக்கு மிஞ்சின பணத்தை கொடுத்துடாதீங்க, அளவுக்கு மிஞ்சின செல்லத்தையும் கொடுத்துடாதீங்க. பாசத்தை காட்டுங்க, அதிகமான பாசத்தை காட்டுங்க. ஆனா அந்த பாசம் உங்கள்கிட்ட இருக்கட்டும். அந்த பிள்ளைகளுக்கு கெட்டு போவதற்கு அநேக பணத்தை இன்னைக்கு ஏமாற்றி வாங்குற பிள்ளைகளும் உண்டு. பிள்ளைகள் நல்லா சாப்பிடணும்னு சொல்லி பெற்றோர்கள் கொடுக்கிற பெற்றோர்களும் உண்டு. ஆனாலும் உங்களுடைய பிள்ளைகள் கெட்டு போகாதபடிக்கு அளவுக்கு மிஞ்சின பணத்தை கொடுக்காதீங்க. பிள்ளைகள் கைகளில் அளவுக்கு மிஞ்சி செல்லத்தையும் வைக்காதீங்க. உங்களுடைய இருதயத்தில் அன்பு நிறைஞ்சு இருக்கட்டும். பிள்ளைகள் தான். ஆனால் அளவுக்கு மிஞ்சி அன்பு வைக்கும் பொழுது, அளவுக்கு மிஞ்சின பணத்தை செலுத்தும் பொழுது, இன்னைக்கு அநேக பெற்றோர்கள், பாஸ்டர் நான் கேட்கறத கொடுக்கிறேன், அவன் என்ன மதிக்கவே இல்லை பாஸ்டர், நான் அதிகமாட்ட அவன்கிட்ட மேல பாசம் வச்சு இருக்கிறேன், எனக்கு கடுகளும் அப்பா அம்மான்னு சொல்லி அவன் நினைக்கல பாஸ்டர். எத்தனையோ பெற்றோர்கள் வந்து கதறுகிறார்கள். எதுக்கு சொல்றேன், இன்னைக்கு 2 பிள்ளைகள் பிரதிஷ்டை இருக்கிறதுனால இந்த வார்த்தையை நான் பேசுறேன். இன்னைக்கு ஆவிக்கு இந்த சபைக்குள்ள நிறைய பிள்ளைகள், நிறைய பெற்றோர்கள் நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு உலகத்திற்கு ஆசீர்வாத, உலக படிப்புக்கோ உலக காரியத்துக்கு நீங்க பிள்ளைகளை முன்னுரிமை கொடுக்கிறீங்க. ஏன்னா ஓய்வு நாள் பாடசாலைக்கு அநேக பெற்றோர்கள் முன்னுரிமை கொடுக்கல, பிள்ளைகள் அமர்த்தல, நீ கொண்டு ஓடுறீங்க. ஆனால் அது உங்களுக்கு பிந்திய காலம், அந்த பிள்ளை குறித்து உங்களுக்கு வேதனை அதிகமாக இருக்குது.
அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளை வேதம் சொல்கிறது, பலவிதமான சோதனைக்குள் உட்பட்டு விடாதபடிக்கு அளவுக்கு மிஞ்சின பணத்தை கொடுத்துடாதீங்க, அளவுக்கு மிஞ்சி செல்லத்தை கொடுத்துடாதீங்க. உங்களுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் ஒழுங்கான முறையில் தகுதியான வஸ்திரத்தை கொடுங்க. ஆண் பிள்ளைக்கு தகுதியான வஸ்திரம், பெண் பிள்ளைகளுக்கு தகுதியான வஸ்திரம். பெண் பிள்ளைனா அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற தகுதியான வஸ்திரத்தை கொடுங்க. ஆண் பிள்ளைனா ஆண் பிள்ளைக்கு ஏற்ற தகுதியான வஸ்திரம் கொடுங்க. இந்த காலத்தில் ஆண் பிள்ளை யார் பெண் பிள்ளை யாருன்னு தெரியல. ஆண்கள் இன்னைக்கு முடி வெட்ட பார்த்தா, பேண்ட பார்த்தா, இடுப்புல கொஞ்சம் ஒரு பக்கலை லேசா கொஞ்சம் குனிங்கடான்னு சொன்னா உள்ளாட வெளியே தெரியுது. ஏன்னா அங்க காலத்துலலாம் இங்க வச்சு பேண்ட போடுவாங்க. இன்னைக்கு எங்க பேண்ட் ஷர்ட்டை போடனா இங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் கிடக்குது, இந்த பக்கத்தில் கிடக்குது. வேதனையா இருக்குது பிள்ளைகளை பார்க்கக்கூடிய சமயத்தில், வேதனையா இருக்குது. ஆனா காத்துல அவன் கழுத்துக்க ஒரு பக்கத்துல வலது பக்கத்துல காத்துல கம்மலை குத்தி இருக்கிறான், இடது பக்கம் காத்துல கம்மலை குத்தி இருக்கிறான். இப்படிப்பட்ட நிலைமையில முடிவெட்ட பார்த்தா வித்தியாசமா இருக்குது, என்னன்னே தெரியல. இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரம் தான் செத்து போய் கிடக்குது. தெரியுமா உங்களுக்கு? உலக பிரகாரம் மனுஷர்கள் எவ்வளவு நல்லா இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியாக அந்த வஸ்திரங்களெல்லாம் நான் சரிதான், சரியான பிள்ளைகளை வளர்க்கல. அருமையான தேவனுடைய பிள்ளை. அதனால இன்னைக்கு வாலிபத்துக்குரிய அநேக பிள்ளைகள் வாலிபத்துக்குரிய நிலைமையில என்ன செய்யறாங்கன்னா, நான் சொல்ல போனா இந்த ஸ்டேஜில் நிற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட சில பிள்ளைகள் அப்படிதான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ 1 மணிக்கு ஜெபிச்சியாடான்னு கேட்டா 5 நிமிஷம் ஜெபிச்சேன் பாஸ்டர், 2 நிமிஷம் ஜெபிச்சேன் பாஸ்டர். இந்த ஸ்டேஜில் என்ன எவ்வளவு பிரச்சனை வரும் நினைச்சு பாருங்க. 1 மணிக்கு ஜெபிக்காம ஸ்டேஜில் யாராதீங்கடான்னு சொல்லிடுறேன். ஓடுனா அந்த பிள்ளைகள் தூரமாக போயிடக்கூடாது, அதை சொல்லி அரவணைக்கிறோம். ஆனால் அந்த அரவணைப்பு அந்த பிள்ளைகளுக்கு ஆபத்தாக இருக்குது. அதனால ஒன்று பரபாசத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஸ்டேஜில் நிற்கிற பிள்ளைகளான செய்தான், வாலிப பிள்ளைகளான செய்தான். 1 மணிக்கு ஒரு வேதத்தை ஒரு மணிக்கு ஜெபிக்காம ஒரு வேதத்தை படிக்காம ஸ்டேஜில் ஏத்தாத வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாலிபத்துக்குரிய பிள்ளைகள் வாலிபத்துக்குரிய நிலைமையில உலகத்தோடு ஒட்டிவிடாதபடிக்கு பெற்றோர்களும் கண்டிக்கணும். சபையினுடைய போதகரும் பிள்ளைகளை கர்த்தர் கண்டிக்க. ஏன்னா அந்த பிள்ளைகள் நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது. ஒரு வாலிபன் வந்தான், ஆண்டவர் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? நீ முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுன்னு சொன்னார். அன்பு கூறுன்னு சொல்றாரு. ஆனால் அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு அந்த வாலிபன் வந்து கேட்ட பொழுது, இயேசுவிடத்தில் வந்து துக்கமுகமாய் போன ஒரே வாலிபன் வந்தான். நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்ட பொழுது, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் நீ அன்பு கூறு என்று சொன்ன. ஆண்டவர் நான் சின்ன வயசுலேருந்தே கடைபிடிக்கிறேன். அண்ணன் சொன்ன உனக்கு உண்டான அவன் இருதயத்தை அறிவதற்கு தரித்திருக்க கொடு. அவன் துக்கமுகத்தோடு திரும்பி போய்விட்டான்னு சொல்லி பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளை, அதனாலே நம்முடைய ஜீவியத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நீ நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துங்கள். பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய தகப்பன், அந்த பிள்ளை நீதிமானாயிருந்தால் அவனுடைய தகப்பன் மிகவும் களி கூறுகிறான். காரணம், நான் ஞானமுள்ள பிள்ளையை நான் பெற்றேனே என்று களி கூறுகிறான். அன்பானவருடைய உங்களுடைய இருதயம் களி கூறணும். அதை என் வாஞ்சை, என் தாகம். உன் பிள்ளைகளை குறித்து நீங்கள் களி கூறணும். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்திலே சமாதானம் இருக்கணும். சமாதானம் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை குறித்து சமாதானம் இல்லை. அருமையான பிள்ளைகளே, பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள் சொல்லி நான் வேதத்தில் தெளிவாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம இப்பொழுது பிள்ளையை நாம் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். நான் பிள்ளையை பிரதிஷ்டை செய்ய போகிற காரணம், விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளின் தகப்பன் தான். ஆனால் சில நேரத்தில் அங்கே என்ன சொல்கிறது,
ஆண்டவருடைய பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் என்ன செய்யணும்? நம் நடத்தணும். இந்த நேரத்தில் சொல்ல போனால் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தவன் தான். ஏனோக்குடைய பிள்ளைகள் எங்கே? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், ஆனால் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தல. நோவா தேவனுடைய கிருபை பெற்றவன் தான், பேழையிலிருந்து புறப்பட்டவர்கள் தான், ஆண்டவரோடு சஞ்சரித்தவன் தான். பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நோவாவும் நடத்தல. அதுவே மோசே இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்திரத்திலிருந்து அடிமைத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்தான். ஆனாலும் தன்னுடைய ஆத்மாவை தான் மோசையும் காத்துக்கொண்டான், நோவாவும் காத்துக்கொண்டான், ஏனோக்கும் காத்துக்கொண்டான். அருமையானவர்களே, ஆனா பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் அவங்க நடத்தல. பக்தி வைராக்கியம் கொண்ட பினேகாஸ் அவனுடைய பிள்ளைகள் எங்கே? அருமையானவர்களே, அவன் பக்தி வைராக்கியம் இருந்தது பினேகாசுக்குள்ளே, அவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பக்தி வைராக்கியம் இல்லையே. ஏலி ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்து தேசத்தை நடத்தினான், தேசத்தின் ஜனத்தை நடத்தினான். பிள்ளைகள் பரிதானம் வாங்கி விபச்சாரம் செய்து இந்த பிள்ளைகள் 2 பேரும் அவனும் செத்து போனார்களே. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பிரதான ஆசாரியன், தேசத்தை நடத்தின ஆசாரியன் ஏலியினுடைய பிள்ளைகள் எங்கே செத்து போனது? இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பக்தி வைராக்கியத்தில் வளர்கிற பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் எங்கே? உன் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துகிறாயா? இல்லையே, நடத்தவில்லை. நீ மாத்திரம் கடைசி சொல்லி பாரு, தள்ளிக்கள. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை தான். சொல்லி பார்த்தேன் ஐயா, தள்ளி பார்த்தேன் ஐயா, எந்த ஆளையும் போட்டு என்னை விடுற. நீ அப்படி விடுகிறதற்கு ஆண்டவர் பிள்ளைகளை இல்லை. ரொம்ப கவனம். பெற்றோர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்த்துவதற்கு, ஆவிக்குரிய நிலைமையில் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு செல்வதற்கு பெற்றோர்களுக்கு முழு கடமை இருக்கிறது. அந்த கடமையை தவறினால் உங்களுடைய பிள்ளைகள் உலகத்துக்குள் ஒட்டிவிடும், உலகத்துக்குள் ஓடிவிடும். உலகத்துடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகள், இன்னைக்கு அநேக பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் நானும் கனகராஜ் அவர்களும் தம்பி ராஜேஷ் பாபும் மணிமங்கடையில் நிற்கிறோம். 4-5 போலீஸ் ஓடி வருது. ஏன்ட்டு வந்து கேட்டது, இன்னொரு பையன் ஓடி வந்தானான்னு கேட்டார். நான் பார்க்கலையான்னு சொன்னேன். திடீர்னு பார்த்தா அடி கொடுக்குறாங்க. சின்ன பையனை அந்த அடி என் கண்ணு மனுக்க போட்டு அடிக்கிறாங்க. டக்குன்னு ஒரு இடத்துல ஒளிச்சிருந்தான், தூக்கிட்டு வந்துட்டான். அடின்னா நல்லா அடி கொடுத்தாங்க. நான் கிட்ட எதுக்கு ஐயா நீங்கள் அடிக்கிறீங்கன்னு கேட்டேன். இந்த ஹோட்டலில் இருந்து இவ்வளோ கூட்டத்தில் இருந்து அவன் அவ்வளோ பணத்தை திருடிட்டு வந்துட்டான் பாஸ்டர் என்ன சொன்னாங்க. திருடிட்டு வந்துட்டான். பாருங்க, இன்னைக்கு திருட்டு தன்மை பிள்ளைகளுக்கு பெருகிட்டு. சின்ன பையன் இன்னைக்கு செயின் அறுப்பு என்ன, களவு என்ன, கஞ்சா வியாபாரம் என்ன, மதுபான வியாபாரம் என்ன, போதை ஊசி போடுகிற அனுபவம் என்ன. அநேக வாலிப பிள்ளைகள் தான். அதோடு வாலிப பெண் பிள்ளைகள் நிறைய சேர்ந்து விட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் கண்டித்து வளர்த்த வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. ஈசாக்கை ஆபிரகாம் வளர்த்தான், இஸ்மவேலை சரியா வளர்க்கல. அதான் கேட்டேன், ஆபிரகாமுடைய பிள்ளை எங்கே? அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜீவியத்தில் ஈசாக்குடைய பிள்ளை எங்கே? ஏசா எங்கே? யாக்கோபு நல்ல படவிதான் வந்தான், ஏசா எங்கே? சரியா நடத்தலையே. அதனால நீ ஒருவேளை ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து. நீ நடத்தாவிட்டால் அந்த பிள்ளைகளை குறித்து கடைசி காலங்களில் கண்ணீரோடிப்பாய். அதனால இந்த நாட்களில் இருந்து பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் வீட்டிலும் வெளியிலும் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கவனிக்க வேண்டிய காலகட்டம்.
நீ கவனிக்காவிட்டால் உன் பிள்ளைகள் தவறி விடுவார்கள். உன் பிள்ளைகள் தவறி விடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம 2 பிள்ளைகளை நாம் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். ஜோனிஸ், ஆஷ்லின், சேரன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளையை நீங்க மேடைக்கு கொண்டு வரலாம். பிரவீன், அபிஷா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளையை நீங்க மேடைக்கு கொண்டு வரும்படி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஊழியர்கள் முன்னே வரலாம். தம்பி பர்னபாஸ், அல்லேலூயா, இங்கே வரலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நீ இந்த பக்கம் வாமா, நீங்க இங்க நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த 2 பக்கத்தில் நிற்கிற 2 பிள்ளைகளையும் என்னுடைய ஆவியினுடைய தரிசன கண்களால் நான் பார்க்கிற ஒரு காட்சி என்ன? அருமையானவர்களே, இந்த பக்கத்தில் இருக்கிற பிள்ளையை நான் ஒரு தானியலை போல பார்க்கிறேன். ஒரு 10 மடங்கு ஞானம் உள்ள பிள்ளையை போல பார்க்கிறேன். அதோடு கூட தேசத்திற்கு அவன் ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, அது மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசியாய் என்னுடைய கண்கள் பார்க்கிறது. கைகளை உயர்த்தி சொல்லுவலே, அல்லேலூயா. இந்த பக்கத்தில் இருக்கிற பிள்ளையை நான் பார்க்கிறேன். அருமையானவர்களே, ஒரு கனி கொடுக்கிற ஒரு பிள்ளையாக பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு தூர தரிசனம் உள்ள யோசேப்பை போல பார்க்கிறேன். அதோடு கூட கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த யோசேப்புக்கு ஒரு மறுபெயர் என்ன? ஒரு சாப்புநாத் பண்ணையார் என்று சொல்லி தேசமனுக்கு பெயரிட்டதை பார்க்கிறேன். அநேக குடும்பத்தை போஷிக்கிற குடும்பம், அநேக குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு சாப்புநாத் பண்ணையார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2 பிள்ளைகளை குறித்து இது ஒரு தானியலை போல தேசத்திற்கு ஆலோசனை கொடுக்கிற, இது ஒரு யோசேப்பை போல தேசத்திற்கு ஆலோசனை கொடுத்து அநேக ஜனத்திற்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக, இது தரியனுடைய ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரசுடைய ராஜ்யபார காலத்திலும் அந்த தானியலின் காரியம், யோசேப்புடைய காரியம் தேசத்தில் ஜெயமாக இருந்தது போல இந்த 2 பிள்ளையுடைய காரியங்கள் தேசத்திலே ஜெயமாய் இருக்க போகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தில் எல்லாரும் எழும்பி நின்று, அருமையானவர்களே, எல்லாரும் எழும்பி நின்று பிள்ளைகளுக்கு நேராக நம்முடைய கரங்களை நீட்டி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் 2 பெற்றோர்களை பார்த்து நான் கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளையை கர்த்தருடைய தயவுள்ள கரத்திலும் நன்மையின் கரத்திலும் ஆஸ்வதிக்கிற கரத்திலும் கொடுத்து, ஆண்டவரே என் பிள்ளையை வளர்த்து தாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்களா? கேட்பீங்களா? சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் பெரிய காரியத்தை தேசத்திற்கு செய்வீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலும் நீங்கள் தேசத்திலே உயர்த்தப்பட்டு இருப்பீர்கள். அல்லேலூயா, உயர்த்தப்பட்டு இருப்பீர்கள். உங்கள் 2 பேரையும் பார்த்து, உங்கள் 2 பெற்றோர்களை பார்த்து, உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சன்னதியானது ஜாதிகளின் நடுவிலும் இந்த சந்தானம் ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருப்பார்கள். இந்த பிள்ளைகளையும் உங்களுக்கு பின்வரும் சன்னதிகளின் தலைமுறை தலைமுறை ஜனங்களெல்லாம் குடும்பம் பார்க்கும் பொழுது இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சன்னதி என்று அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களுடைய சன்னதி தேசத்தில் உயர்த்துவார். ஆமென். உங்களுடைய குடும்பம் கண்டு ஆச்சரியப்படும்படிக்கு உங்கள் சன்னதியை கர்த்தர் தேசத்தில் உயர்த்துவார். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, 2 கரத்தை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாம் அப்படியே கரத்தை கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி தூக்கி பிடிச்சுக்கிடுங்க. பிள்ளைகளுக்கு மேல தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கணும். ஆண்டவரே, இந்த பிள்ளை ஞானத்திலும் விவேகத்திலும்
அறிவிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் பெற்றாருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலிலும் எங்களுடைய பிள்ளை வளர்ந்து பெருகுவதற்கு ஒரு யோசேப்பு கனி கொடுக்கிற செடி, அவன் நீருற்றண்டையில் உள்ள கனி கொடுக்கிற செடி, அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் படர்ந்தது என்ற வேத வசனத்தை எங்களுடைய பிள்ளையுடைய சிரசிலே ஊற்றி, ஆண்டவரே இவன் தேசத்துக்கு தூர தரிசனம் உள்ள தீர்க்கதரிசியாய் இருப்பான் என்று சொல்லி இந்த வார்த்தை சிரசிலே ஊற்றி எங்களுடைய அன்பு பிள்ளைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜாசேல் ஆசேர் ஜாசேல் ஆசேர் என்று நாங்கள் பெயரை சுட்டுகிறோம். இந்த நாளிலிருந்து எங்களுடைய அன்பு பிள்ளை ஜாசேல் ஆசேர் என்று தேசம் அழைக்கப்படும், தேசத்தில் அழைக்கப்படுகிற ஒரு சன்னதியாய் கர்த்தர் உயர்த்தி ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி, ஆண்டவரே ஜனத்தின் மத்தியிலும் ஜாதிகளின் மத்தியிலும் உயர்ந்த மக்கள் மத்தியிலும் ஆண்டவரை நிறுத்துகிற ஒரு சன்னதியாய் கர்த்தர் உயர்த்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளையை பெற்றெடுத்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது சொல்லி தேசத்தின் ஜனங்கள் சொல்லத்தக்க பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. பெரிய ஜாதியாய் உயர்த்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. அப்படியே நின்னுடுங்க, யாரும் இருந்துடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை தேசத்திலே உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நின்னுடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, இந்த தானியேல் அவனுக்குள்ளே 10 மடங்கு ஞானம் இருந்தது. இந்த 10 மடங்கு ஞானம் அது தரியுனுடைய ராஜ்யபார காலம், மெட்சியனாகிய கோரசுடைய ராஜ்யபார காலம், இவைகளெல்லாம் தானியேலின் காரியம் தேசத்தில் ஜெயமாக இருந்தது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த அருமையான பிள்ளை கர்த்தருடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசியாய் இந்த பிள்ளை காணப்படும். எல்லாரும் 2 கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஞானத்திலும் இந்த பிள்ளையுடைய கரத்தில், தயவுள்ள கரத்திலும், நன்மையின் கரத்திலும், ஆசீர்வதிக்கிற கரத்திலும், அரவணைக்கிற கரத்திலும் தருகிறோம், தேசத்துக்குள் உயர்த்துகிற கரத்திலும் தருகிற தந்து, ஆண்டவரே இந்த பிள்ளை ஞானத்திலும் விவேகத்திலும் அறிவிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் பெற்றாருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலிலும் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே அந்த தானியேலுக்குள் இருந்த அபிஷேகம், இந்த அபிஷேகம் நுகத்தை முறிக்கும், கட்டுகளை உடைக்கும், சிறையிருப்பை மாற்றும், நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்கும், காயப்பட்டவருடைய காயத்தை ஆற்றும் என்ற அந்த வார்த்தையை பிள்ளையுடைய சிரசிலை ஊற்றி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பெராக்லீன் ஓபட் என்று இந்த பிள்ளைக்கு நாங்கள் பெயரை சுட்டுகிறோம். தேசமும் குடும்பமும் பெராக்லீன் ஓபட் என்று அழைக்கப்படுவானாக. அப்படியே கர்த்தாவே நீ தேசத்து பிள்ளைக்கு உயர்த்துவதற்காக நன்றி. கர்த்தர் பெரிய ஜாதியாய் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். 2 பெற்றார்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தேசத்திற்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சன்னதி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்ல கைத்தட்டி இந்த ஒரு வார்த்தை மட்டும் பாடி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி